ஸோ வணக்கம் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் இருக்க 4 சூப்பரான மேட்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 1 மித்துக்கு சூப்பரான ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு நாய் நம்பருக்கு தெரியுமா 600. ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நண்பர்களே. 600 வந்துச்சு. ஸோ இப்போ நாய் மேலே ஏறிட்டு அப்படியே உங்கள் வீட்டோட ஒரு தூண் வரைக்கும் போய்க்குங்க. நான் எந்த வெளியில் உள்ள தூணுக்கு விட்டால் போய்க்கிறேன். கொஞ்சம் இருங்க. இந்த நாயை ஓட்டுறது வேறு சரியான கஷ்டமாக இருக்குப்பா. குதிரையை கூட இதுக்கு லேசாக ஓட்டிக்கலாம் நண்பர்களே, ஆனால் இதை ஓட்டுறதே கஷ்டம்தான். எப்படி தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நாய் முன்னுக்கு எடுத்துனா பின்னுக்கு ஓடுது, முன்னுக்கு எடுத்துனா பின்னுக்கு ஓடுது. ஒழுங்காக நிப்பாட்டணும். பொறுமையாக வந்துட்டேன். அப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நாயை அந்த மாதிரி தூண்கிட்ட நிப்பாட்டிட்டு தூணில் ஏறுற மாதிரி அப்படியே நாய் மேலே ஏறிடுங்க. ஸோ அப்படி ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கேமில் ஒரு நாயாகவே மாறிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நாயிலேருந்து கீழே இறங்குற ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ நான் விளாட்ற முழு இதுவும் நாயாகத்தான் விளாடுவேன். ஸோ இப்போ நான் என்னோடய ஸ்கின் வந்து ஒரு டாகி ஸ்கின்னாக இருக்குது. எப்படி இந்த மெத்து சூப்பராக இருக்குல்ல, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ் அஃப்கோர்ஸ். அடுத்து 2வது மேத். நீங்கள் உங்கள் இன்ஃபினிட்டி ஹெல்த்தே போடாமல் ஏதாவது ஒரு பெரிய பில்டிங் மேலே போயிட்டு நின்றுட்டு 12 16 அடிங்களே, 12 16 அடிச்சுட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் அப்படியே கீழே நீங்கள் ஜம்ப் பண்ணாலும் ஓகே, கீழே விழுந்தாலும் ஓகே, என்ன பண்ணாலும் இதை பாருங்கள். இப்போ ஐயோ பில்டிங் மேலே விழ போகிறேனோ, சரி எப்படினாலும் எவ்வளோ உயரத்துலேருந்து குதிச்சோம் எனக்கு எதுவுமே ஆகலை. அங்கே பாருங்கள் அந்த பில்டிங் அதோட உயரத்தை இங்கேருந்து இங்கே குதிச்சதுக்கு எனக்கு எதுவுமே ஆகலை. என்னடா பண்ணுறான், கீழே இறங்கிட்டான். ஸோ இந்த மித்தில் என்னன்னா, நீங்கள் உங்கள் இன்ஃபினிட்டி ஹெல்த் போடாமையே இந்த நம்பரை வச்சு எங்கேருந்து வேணால் கீழே ஊற்றிக்கலாம். அடுத்து நம்பர் 3. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு தூணில் ஏற ட்ரை பண்ணுங்கள். சும்மா எந்த சீட் கோடுமே யூஸ் பண்ணாங்க அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா மொட்டை மாமா கீழே விழுந்துருவார். ஸோ இப்போ நான் சொல்கிற டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 12 15 இருக்குது தெரியுமா, சூப்பர் ஜம்ப், இல்லாட்டி அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்புக்கு வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 12 15 போட்டுட்டு கால் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் ஏற ட்ரை பண்ணுங்கள். மொட்டை மாமா ஏறி நிற்பார். அப்புறம் என்ன, நம்மளால் அது அவர்கிட்ட நடந்து கூட போயிடும். ஸோ இதில் நான் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சேன். மொட்டை மாமாவால் இதில் ஏற முடியுதுப்பா. இங்கே பாருங்களேன், மரத்தாலெல்லாம் ஏறுவார் மொட்டை மாமா. அது இந்த மித்தோடையே காட்டிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்னைப்பரோ இல்லாட்டி AK-47 எதையாவது எடுத்து எத்தனை பேரை கொல்ல முடியுமோ கொண்டுக்குங்க. 3 ஸ்டார் வருமோ, எத்தனை ஸ்டார் வேணாலும் எடுத்துக்குங்க. நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். கொஞ்சம் இருங்க, இன்னும் போலீஸ் வரல, அதுக்குள்ளே இன்னொருத்தனை கொண்டுடுவோம். போடு அவனை போடுடா. ஓடுறியே, எவ்வளோ சூட்டாக ஓடுவான், நான் படுத்து உட்காருவான். 3வது ஸ்டாரும் வர வச்சுருவோம். இந்த போலீஸ்கார் இப்போ எங்கன்னு தெரியுது, வரானா இல்லை, அங்கேயே ஸ்டெக்காகி நிற்கிறான். என்ன தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ 3 ஸ்டார் வந்துருச்சு. அடே எங்கே தர வந்த நின்று இவங்க, ஐயோ சுட்றானே. டேய் நான் இப்போதைக்கு கண்டென்ட் பண்ணி நான் அவனை கொல்லக்கூடாதுடா, கொஞ்சம் என்னை விட்டு வை. நான் அவனை விட்டு வச்சிருக்கேன்ல, அட சுட்றான்ப்பா. என்ன பண்ணலாம். 3 ஸ்டார் முடிகிற வரைக்கும் இவனுக்காக இப்படி காத்துக்கிட்டு நிற்கணுமே. ஏய் வந்துட்டேன். பில்டிங் மேலே ஏறிடலாம், அதுதான் இப்போதைக்கு நல்ல ஐடியா. ஜம்ப்பு ஆப்பா, நல்ல வேலை அல்ட்ரா சூப்பர் ஜம்பை கொடுத்து வச்சுருந்தேன். பைத்தியக்காரப்ப அங்கே பாருங்க, ஸ்விம்மிங் பூல்கிட்டருந்து ஜம்ப் அடிக்கிறான். ஸோ இப்போ என்கிட்ட உள்ள எல்லா ஸ்டாரும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னுக்கோ அங்கிட்டோ எங்கிட்டாவது ஒரு போலீஸ்கார் இப்போ அதோட இடத்துக்கு போக ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணுங்கள், அவன் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இங்கே இன்னும் இங்கிட்ட எவனோ என்ன சுடுறான். யாரா நீ? ஏய் போலீஸ்கார், என் ஸ்டாரே முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு என்ன சுட்டுக்கு இருக்க? ஸோ அந்த மாதிரி எவனாவது, ஐயோ அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் இருக்குன்றதையே மறந்துட்டேனே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எவனாவது போகிறத பார்த்தீங்கன்னா அவன் காரில் இப்படி டக்குன்னு ஏறிடுங்க. வெளியே வாடா, ஏறிட்டிங்களா?
ஏறிட்டு மறுபடியும் இறங்கிடுங்க. ஏன் ஏறுற ஏன் இறங்குறேன்னு கேட்காங்க. ஒரு சூப்பரான மித்து இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேங்க. அதில் வெளியே போயிருங்க. இது ஒன்று தண்ணியில் ஐயோ நான் சாப்பாதை நினச்சா இப்போயே கவலையாக இருக்கே. இந்த கண்டென்ட்டுக்காக என் உயிரை விட போகிறேன் மக்கள்களே. ஸோ இப்போ வெளியே போயிட்டு எங்கே ஒருத்தனையும் காணோம், எவனாவது ஒருத்தனை கொண்டுருங்க சரியா. எங்கே எவனையும் காணோம். அந்த போகிறாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா? சரி, ஒரு ஸ்டார் வந்துடுச்சு தானே, அவங்களுக்கு கொள்ள தேவை. ஸோ அப்படியே அழகாக இந்த நீங்கள் நிப்பாட்டினீங்களே அந்த கார்கிட்ட போய் நில்லுங்க மக்களே. நின்றா உங்களுக்காக ஒரு அதிசயம் காத்துக்கிருக்கும். என்னை விட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ போலீஸ்காரே வந்துட்டானுங்க. ஐயோ ஜம்ப்பு வேறு அடிக்க முடியலையே. இப்படி பண்ணிங்கன்னா கிளிச் ஆகும் கேம். அப்புறம் உங்களால் நினச்ச எதுவுமே பண்ண முடியாது, உங்களை போட்டு தள்ளுற வரைக்கும். அங்கிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. எல்லாரும் அந்த கார்லேருந்து வெளியே வந்தவங்க தான் பாருங்கள் என்னை போட்டு தள்ளிட்டான். ஸோ இந்த மித்து எப்படி இருக்கு? அத்தனை போலீஸ்காரனும் ஒரு கார்லேருந்து யாருங்கன்னா எப்படி இருக்கும்ல. ஸோ இந்த வீடியோவோட இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மற்ற வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.